வணக்கங்க. இன்னைக்கு ஐஸ்கிரீமோட டாப்பிங்ஸ் என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேங்க. மொத்தம் 5 ஐஸ்கிரீம் எடுத்தேன். அதில் 2 தான் வெளியில் வச்சுருக்கேன் உருகிரும் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம இது வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். அது வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் பண்ணியிருக்கேன். பாலோட வந்து என்ன வந்து ஃப்ளேவர் வேணுமோ அதை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவரை போட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கேஷ்யூஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கலர் கலராக குட்டி குட்டியாக இருக்க பாருங்கள், அதை எடுத்திருக்கேன். அப்புறம் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். எல்லாமே நம்மளுக்கு வேணுங்கிறது எடுத்துக்கலாம். ஜெம்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 10 ஜெம்ஸு. டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். மஞ்சு அப்புறம் வந்து இது கிட்கேட் 2 எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செர்ரி, பாதாம், சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டால் இனியுமே நல்லாயிருக்குங்க. எனக்கு கடைகள் அவைலபிளாக இல்லைங்கிறனால நான் போடல. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இது கொஞ்சம் லேசாக உருகிடுச்சுங்க. இதை டெக்கரேட் பண்ணிட்டு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ என்னென்ன ஐட்டம் போடலான்னு பார்க்கலாங்க. இப்போ அந்த கிட்கேட்டும் அந்த மஞ்சும் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து டெய்ரி மில்க் கொஞ்சம் அப்படி போட்டுடலாங்க. அதில் நல்லாயிருக்கும், வந்து சாப்பிடும்போது நடுவில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். முந்திரியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போது சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போடுறாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ ஜெம்ஸும் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இதெல்லாமே போட்டுக்கலாம். நம்மளுக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ டாப்பிங்கில் கடைசியாக சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது போடும்போது. இப்போது கிட்கேட்டு, மஞ்சு இது 2த்தையுமே வந்து சும்மா சைடில் வைக்கிறவங்க, அது நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. பாதாம் செடியெலாம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் மேலாக, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க. நாங்கள் அதை பாருங்கள். இது வந்து எல்லாமே வந்து பொருள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டெசர்ட் வந்து டேஸ்டியான டெசர்ட் தான் இது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.